अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। रब्बिश रह्ली सदरी वयस्सिरली अम्री वहலுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. குரான் வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பு 21 நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். கடந்த வகுப்பில் அல்லாஹ்வின் அழகிய பெயர்களில் ஒன்றான ரஸ்ஸாக் அப்படிங்கிற பெயரை பற்றி நம்ம பார்த்தோம். ரஸ்ஸாக் அப்படிங்கிறவன் மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து இடைவெளி இல்லாமல் வழங்கக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அல்லாஹ் தான் ரஸ்ஸாக் தான் மனிதர்கள் அனைவருக்கும் பங்கீடு செய்கிறான். ஒருத்தர்களுக்கு கூடவும் ஒருத்தருக்கு குறையவும் கொடுக்குறான் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஒவ்வொரு அருளும் அல்லாஹ்வினுடையது, அவன்கிட்ட இருந்து தான் வருது, அது எல்லாமே அவனுக்குரியது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு விஷயத்தில் மனிதனுடைய முயற்சியை அல்லாஹ் முன்னிலைப்படுத்துகிறான் அப்படின்னும், அவன் முயற்சி செய்து விட்டு அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கும்போது அவனுடைய உதவியை கொண்டு அந்த காரியம் பூர்த்தி அடையுது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். சரி, இன்றைக்கி வகுப்பில் நம்ம போயிடலாம். நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் அல்லாஹ்வின் பெயர்களோடும் பண்புகளோடும் இணைத்து பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். எல்லா விஷயங்களுமே அல்லாஹ்வின் ஆற்றலாலும் கருணையாலும் அவனுடைய கோபத்தாலும் அவனுடைய தண்டனையாலும் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சம்மந்தப்படுத்தி பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். மனிதர்களுக்கு ஒரு துன்பம் நடக்குது அப்படின்னா அந்த துன்பத்தின் பின்னணியில் அல்லாஹ்வின் நியதி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன அல்லாஹ்வின் நியதி? ஒரு உதாரணத்துக்கு 10வது மாடியிலேருந்து ஒருத்தர் கீழே விழுறாரு. கீழே விழுந்தால் என்னாகும்? நிச்சயமாக அவர் மரணிச்சிருவார். அப்போது இவ்வளவு உயரத்திலிருந்து ஒருவர் கீழே விழும்போது இந்த மாதிரியான விளைவு, இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு அல்லாஹ் அதை ஒரு நியதியாக ஒரு ஏற்பாடாக ஆக்கி வச்சுருக்கான். இதே ஒரு சேர்லேருந்து அவர் கீழே விழுறாரு, அப்போ அவர் மௌத்தா போயிடுவாரா? மாட்டார். அவர் சிறிய காயங்கள் தான் ஏற்படும். அப்போ இவ்வளவு தூரத்திலிருந்து இவ்வளவு பெரிய இவ்வளவு சிறிய இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது இந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு அல்லாஹ் அதை ஒரு நியதியாகவும் அதை ஒரு விதியாகவும் அதை ஒரு ஏற்பாடாகவும் செஞ்சு வச்சுருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு அரிசியை தண்ணியில் போடுறோம். தண்ணியில் போட்டால் என்ன ஆகுது? அந்த அரிசி ஊறி பெரிதாகுது. அதே ஒரு வேக வைத்த ஒரு சுடுநீரில் போடும்போது அது வெந்து நமக்கு சாதமாக வருது, அதை நம்ம சாப்பிட்றோம். இதே ஒரு கல்லை போட்டால் அது பெரிதாகுமா? ஆகாது. அதை வேக வைத்து சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ அரிசியை போட்டால் தான் அது வெந்து வரும் அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய செயல்பாடு, அவனுடைய ப்ராசஸ், அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய விதி. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கு பின்னாடியும் அல்லாஹ்வின் ஏற்பாடு இருக்குது அப்படிங்கிறத மனிதர்கள் சிந்திக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அற்பமான விஷயங்களில் இந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பெரிய பெரிய விஷயங்களையும் ரொம்ப இலகுவாக கடந்து வந்துட முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க பாருங்கள். யாரும் அவர்களின் அமல்களை கொண்டு சொர்க்கம் சென்று விட முடியாது, அல்லாஹ்வின் அருளை கொண்டே சொர்க்கம் செல்ல முடியும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அமல்கள் அப்படிங்கும்போது அது மனிதனுடைய செயல்கள். அந்த மனிதனுடைய செயல்களை கொண்டு சொர்க்கம் செஞ்சிட முடியாது. அல்லாஹ்வின் அருள், அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வினுடைய நியதி, அவனுடைய விஷயத்தை கொண்டு தான் நம்ம சொர்க்கத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் 3வது அத்தியாயம் 156வது வசனம் பார்க்கணும். நம்பிக்கை கொண்டோரே, பயணம் மேற்கொண்ட அல்லது போருக்கு சென்ற தம் சகோதரர்களை குறித்து அவர்கள் நம்முடன் இருந்திருந்தால் இறந்திருக்க மாட்டார்கள், கொல்லப்பட்டிருக்கவும் மாட்டார்கள் என்று கூறிய ஏக இறைவனை மறுத்தோரை போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அவர்களின் உள்ளங்களில் கவலையை ஏற்படுத்தவே அல்லாஹ் இதை செய்தான். அல்லாஹ்வே உயிர்ப்பிக்கிறான், மரணிக்கச் செய்கிறான். நீங்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவன். அதாவது இன்னொரு தடவை படிக்கிறேன். நம்பிக்கை கொண்டோரே, பயணம் மேற்கொண்ட அல்லது போருக்கு சென்ற தம் சகோதரர்களை குறித்து அவர்கள் நம்முடன் இருந்திருந்தால் இறந்திருக்கவும் மாட்டார்கள், கொல்லப்பட்டிருக்கவும் மாட்டார்கள் என்று கூறிய ஏக இறைவனை மறுத்தோரை போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இந்த வசனத்தை நம்ம கவனிக்கணும். இந்த வசனம் யாருக்கு சொல்லப்படுதுன்னு முதல்ல பார்த்தா நம்பிக்கை கொண்டோருக்கு சொல்லப்படுது, முஃமின்களுக்கு இந்த வசனம் சொல்லப்படுது. அந்த முஃமின்கள் எப்படி இருக்காங்கன்னா, போருக்கு சென்ற தம் சகோதரர்களை குறித்து பேசிக்கிறாங்க. மௌத்தா போயிட்டாங்க. மௌத்தா போனவங்களை பற்றி அவங்க பேசிக்கிறாங்க. அவங்க நம்ம கூட இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்குமா, அவங்க கொல்லப்பட்டிருப்பாங்களா, அவங்க போனதுனால தானே மௌத்தாயிட்டாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்களாம். அப்போது அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், என்று கூறிய ஏக இறைவனை மறுத்தோரை போல் ஆகிவிடாதீர்கள். அப்படி சொன்னவங்க யாருன்னு கேட்டால் இறைவனை மறுத்தவர்கள் ஆகிவிடுவார்களாம், அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வே உயிர்ப்பிக்கிறான், மரணிக்க செய்கிறான்.
அப்படி இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, நான் தான் உயிர் கொடுக்குறேன், நான் தான் மரணிக்க செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை சிந்திக்கணும். இன்றைக்கி மௌத்து வீட்டில் எப்படிப்பட்ட பேச்சுக்கள் பேசக்கூடியவர்களாக இருக்காங்க சில இடங்களில் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஏன்னா நல்லா இருந்தாருப்பா, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போயிருந்தா அவர் உயிர் பிழைச்சிருப்பார், இந்த இந்த டாக்டர் வந்து பார்த்துருந்தாருன்னா உயிரை பிழைச்சி, டாக்டர் சரியில்லை, சீக்கிரம் வரலை, இல்லை அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தால் அவர் உயிரை பிழைச்சிருப்பார், இப்படி பேசக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லிட்டான் பாருங்கள், அல்லாஹ்வே உயிர்ப்பிக்கிறான். மேலும் இந்த மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னா இது இறை மறுப்பில் கொண்டுட்டு போய் நிறுத்திடும், காஃபிர் ஆக்கிரும் நம்மளை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதை நம்ம கவனிக்கணும். நம்ம எவ்வளவு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாலும், எவ்வளவு நல்லா கவனிச்சிருந்தாலும், விழுந்து எவ்வளவு பெரிய டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருந்தாலும் அல்லாஹ் அதை மரணிக்க செய்யணும் நாடிட்டா அது அவங்க மரணிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். நம்ம எவ்வளவு முயற்சி செஞ்சுருந்தாலும் அவர்களை காப்பாற்றியிருக்க முடியாது அந்த நேரத்தை தாண்டிட்டா. அடுத்தபடியாக 4வது அத்தியாயம் 78வது வசனம். நீங்கள் எங்கே இருந்தபோதும் மரணம் உங்களை அடையும். உறுதியான கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் சரியே. அவர்களுக்கு ஏதேனும் நன்மை ஏற்பட்டால் இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று கூறுகின்றனர். அவர்களுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டால் இது உம்மால் தான் ஏற்பட்டது என்று கூறுகின்றனர். அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்தே என்று முஹம்மதே கூறுவீராக. இந்த சமுதாயத்திற்கு என்ன நேர்ந்தது? எந்த செய்தியையும் புரிந்து கொள்ள அவர்கள் முயற்சிப்பதில்லையே. இதில் கவனிக்கணும். அதாவது மனிதர்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், யகூலு ஹாதிஹி மின் இங்தில்லாஹ். யகூலு அவர்கள் கூறுகிறார்கள், ஹாதிஹி இது, மின் இங்தில்லாஹ் அல்லாஹ்விடமிருந்தே வந்துச்சு, எங்களுக்கு இது அல்லாஹ்கிட்ட இருந்து வந்தால் இந்த நன்மை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதே அவர்களுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், யகூலு ஹாதிஹி மின் இங்திக்க, அவங்க இங்திக்க உம்மால தான் ஏற்பட்டுச்சு அப்படின்னு ரசூல்லாவை பார்த்து சொல்கிறாங்களாம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அதுதான் முக்கியமான விஷயம். குல்லும் மின் இங்தில்லாஹ். குல் சொல்லுங்க, குல்லும் எல்லாமே அனைத்தும் மின் இங்தில்லாஹ் அல்லாஹ்கிட்ட இருந்து தான் வந்துச்சு சொல்லுங்க. எல்லாமே நன்மையானாலும் அது அல்லாஹ்கிட்ட இருந்து தான் வந்துச்சு, தீமையானாலும் அல்லாஹ்கிட்ட தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பமானாலும் துன்பமானாலும் எந்த விஷயமா இருந்தாலும் அனைத்தையும் அல்லாஹ்விடம் சம்மந்தப்படுத்தி நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம ஒரு சுபுவுக்கு எழுந்துட்டோம் அப்படின்னா நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, நினைக்கக்கூடாது. அல்லாஹ் என்னை சுபுவுக்கு எழ வைத்திருக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி சம்மந்தப்படுத்தி பார்க்கணும் நம்ம. உதாரணத்துக்கு இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஒருத்தருக்கு உடல்நிலை முடியாமல் போயிடுது, ஏதோ ஒன்று ஆயிடுது, அவரால் ரொம்ப முடியல. அப்படிங்கும்போது ஒரு மனைவி அவங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அவங்களோட உடல் உழைப்பை கொடுத்து, அவங்களோட தூக்கத்தை தியாகம் பண்ணி, நல்ல மருந்து மாத்திரைகள் சாப்பாடுன்னு கொடுத்து அவங்களுடைய ஹெல்த்தை டவுன் பண்ணி அவங்களுடைய ஹெல்த்தை நல்லா கொண்டுட்டு வராங்க, ரைஸ் பண்ணி கொண்டுட்டு வராங்க. அப்போது அவரை தேத்தி எடுத்துட்டாங்க. இவங்க ரொம்ப பாடுபட்டு அவங்கள தேத்தி எடுத்ததுக்கப்புறம் அவர் நல்லானதுக்கப்புறம் அவருக்கு தோணும், நம்ம மனைவி நம்ம ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டா, சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லா கவனிச்சிட்டான்னா அவருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பாண்டிங் கொஞ்சம் அவங்க மீதான நேசம் அதிகமாக இருக்கும், அந்த பிணைப்பு அதிகமாக இருக்கும். இந்த மனைவியும் என்ன நினைப்பாங்கன்னு கேட்டால், நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம்ல, அதுலேருந்து தான் நம்ம கணவர்கிட்ட ஒரு மாற்றம் வந்திருக்கு, நம்மக்கிட்ட பாசமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த மனைவியும் நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் இதில் பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான் 8வது அத்தியாயம் 63வது வசனத்தில், وَأَلَّفَ بَيْنَ قُلُوبِهِمْ لَوْ أَنْفَقْتَ مَا فِي الْأَرْضِ جَمِيعًا مَا أَلَّفْتَ بَيْنَ قُلُوبِهِمْ وَلَكِنَّ اللَّهَ أَلَّفَ بَيْنَهُمْ إِنَّهُ عَزِيزٌ حَكِيمٌ. அதாவது وَأَلَّفَ بَيْنَ قُلُوبِهِمْ, அல்லஃப அப்படிங்கும்போது பிணைப்பு, அவர்களின் உள்ளங்களிடையே அவன் பிணைப்பை ஏற்படுத்தினான். லவ் அங்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஆ, ஃபில் அர்தி ஜமீஆ பூமியில் உள்ள அனைத்தையும் நீர் செலவிட்டாலும், மா அல்லஃப்த பைன குலூபிஹிம் அவர்களின் உள்ளங்களிடையே உம்மால் பிணைப்பை ஏற்படுத்தியிருக்க முடியாது. வலா கின்னல்லாஹ அல்லஃப பைனஹும், மாறாக அல்லாஹ்வே அவர்களிடையே பிணைப்பை ஏற்படுத்தினான். இன்னஹு அசீசுன் ஹக்கீம், அவன் மிகைத்தவன், ஞானமிக்கவன். அதாவது அவங்க 2 பேர் உள்ளங்களுக்கிடையே ஒரு பிணைப்பு, ஒரு அன்பு, ஒரு பாசம் இருக்கு இல்லையா,
அந்த பாசம் அவங்க கவனிச்சுக்கிட்டதுனால வந்துச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்க, அந்த உள்ளங்களுக்கிடையே நான் தான் பிணைப்பை ஏற்படுத்தினேன், அவன் பிணைப்பை ஏற்படுத்தினான் அப்படின்னு சொல்கிறான். இன்னும் ஒரு படி மேலே போய் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, பூமியில் உள்ள அனைத்தையும், பூமியில் என்னெல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் செலவிட்டு இருந்தால் கூட உங்களால் அந்த பிணைப்பை ஏற்படுத்தி இருக்க முடியாது. மாறா யார் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா? அல்லாஹ் தான் அந்த பிணைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த பிணைப்பிற்கு பின்னாடி நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய செலவு, நம்ம செலவு செஞ்சது இதெல்லாம் இருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதற்கு பின்னாடி அல்லாஹ்வின் அருள் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விளங்கி யோசிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துஆவை கற்றுத்தராங்க. சொல்கிறாங்க, இந்த உங்களுக்கு சொர்க்கத்தின் கருவூலங்களை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தைகளை நான் கற்றுத்தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை கற்றுத்தராங்க. அது என்ன சொற்கள் அப்படின்னு கேட்டால், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வின் உதவியின்றி தீமையிலிருந்து ஒதுங்கி செல்லவும் நன்மை செய்வதற்கும் எந்த ஆற்றலும் இல்லை அப்படின்னு சொல்கிறது. அதாவது நம்ம ஒரு நன்மை செய்கிறோம் அப்படின்னாலும் அது அல்லாஹ்வினுடைய ஆற்றலை கொண்டு தான் நம்ம செய்கிறோம். நம்ம ஒரு தீமையிலிருந்து விலகி இருக்கோம் அப்படின்னாலும் அது அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு தான் நம்ம விலகி இருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்தில் கூட அதில் அல்லாஹ்வின் உதவி தான் இருக்குது, என்னுடைய ஆற்றல் எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறத இந்த துஆ நமக்கு கற்றுத்தருது. நான்லாம் எப்படி தெரியுமா, சின்ன வயசுலேருந்தே என் பிள்ளைலாம் எப்படி தெரியுமா, நான் எப்படி தெரியுமா, சின்ன வயசுலேருந்தே ஃபஜ்ர் தொழுதுருவோம், நான் எல்லா நோன்பும் வச்சுருவோம், எல்லா ஜக்காத்தும் கொடுத்துருவோம் நான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது. அது நான் அதை செய்தேன், நான் செய்யக்கூடியவன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அல்லாஹ்வின் ஆற்றலால் தான் நான் இதை செஞ்சுருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அந்த எண்ணங்களுக்கு பின்னாடி இந்த அல்லாஹ்வின் ஆற்றல்னு நம்ம நினைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். எனக்கெல்லாம் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, என்னுடைய பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அல்லாஹ்வின் உதவியை கொண்டு தான் அந்த தீமையிலிருந்து நம்ம விலகி இருக்கிறோம், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இருக்குது, அல்லாஹ்வினுடைய கருணை அதில் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடியவங்களாக இருக்கும். இப்படி யோசிக்கும் போது அல்லாஹ்வின் உதவி, அல்லாஹ்வின் நாட்டம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அது என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்குது பாருங்கள். சொர்க்கத்தின் கருவூலங்களை பெற்றுத்தரக்கூடிய விஷயமா இருக்குது. சுப்ஹானல்லாஹ். திருமிதியில் 2516வது ஹதீதாக ஒரு ஹதீத் பதிவு செய்யப்பட்டிருக்கு பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீ உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடமே உதவி தேடு. அறிந்து கொள், அனைவரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நாடினால் அல்லாஹ் நாடினாலே தவிர அவர் உனக்கு ஒரு நன்மையும் செய்ய முடியாது. அனைவரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீமையை செய்ய நாடினால் அல்லாஹ் நாடியதை தவிர எந்த ஒரு தீமையும் அவர்களால் செய்துவிட முடியாது. எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது, ஏடுகள் காய்ந்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எந்த உதவியாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடமே தேடிக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிந்து கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோன்னா, முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம திருப்பி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அறிந்து கொள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு முக்கியத்துவத்தை உணர்த்தி சொல்கிறாங்க. அனைவரும் எல்லாருமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய நாடினால் கூட அது அவங்களால செஞ்சு விட முடியாது. எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களால செஞ்சு விட முடியாது. அல்லாஹ் நாடினால்தான் அந்த நன்மை உங்களை வந்தடையும். அதே போல் அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு தீமையை செய்ய நாடினால் கூட அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் அந்த தீங்கு உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னும் 10வது அத்தியாயம் 107வது வசனத்தில், அல்லாஹ் உமக்கு ஒரு தீங்கை அளித்தால் அவனை தவிர அதை நீக்குபவன் யாரும் இல்லை. உமக்கு அவன் ஒரு நன்மையை நாடினால் அவனது அருளை தடுப்பவன் யாரும் கிடையாது. தனது அடியார்களில் நாடியோருக்கு அதை அளிப்பான். அவன் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன். அந்த ஹதீஸில் பார்த்தோம், அல்லாஹ் நாடினால்தான் அந்த தீங்கு நம்மளை வந்தடையும் அப்படின்னு பார்த்தோம். இதில் என்ன அல்லாஹ் சொல்கிறான்னா, அந்த தீங்கு நான் உனக்கு கொடுத்துட்டேன்னா அதை நீக்கிறதும் நான் தான், என்னை தவிர வேறு யாராலையும் அதை கொடுக்கவும் முடியாது, அதை நீக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஒரு நன்மையை நாடிட்டா அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது. நான் நினச்சிட்டேன்னா அது உனக்கு வந்து அடைஞ்சிரும். அதை யாராலையும் கொடுத்துடவும் முடியாது, அதை யாராலையும் தடுத்துடவும் முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அவன் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையவன் அப்படிங்கிறான். அவன் ஒரு தவறுகளை மன்னிக்கக்கூடியவனாகவும் நன்மையை கொடுக்கக்கூடிய கருணையாளனாகவும் இருக்கிறான். அப்போது நம் வாழ்வில் நடக்கக்கூடிய இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் யாரும் காரணம் இல்லை அப்படிங்கிறத விளங்கிக்கணும். அதற்கு பின்னாடி அல்லாஹ்வின் அருளும் அல்லாஹ்வினுடைய உதவியுமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
அல்லாஹ் யார் மூலமாகவாவது அதை நடத்தி கொடுப்பானே தவிர அந்த மனிதர்களால் நமக்கு அது கிடைக்க கிடையாது. நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வினால் தான் அது கிடைக்கிறது. அல்லாஹ்வின் ஏற்பாடு இல்லாமல் வாழ்வில் எந்த செயலும் இல்லை அப்படிங்கிறத மனிதர்கள் நம்ம விளங்கி கொள்ளணும். அடுத்தபடியாக அல்லாஹ்வின் எல்லா நேரங்களிலும் அடியான் என்ன செய்யணும்னு கேட்டால், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைக்கக்கூடியவனாக இருக்கணும். நல்லெண்ணம் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும், நல்ல பாசிட்டிவான தாட்ஸ், ஒருவரை பற்றிய நல்ல எண்ணங்கள். அல்லாஹ் நல்லவன், அல்லாஹ் கருணையாளன், அவன் அளவற்ற அருளாளன், அவன் மிக்க அன்புடையவன், அவன் மிக்க மன்னிக்கக்கூடியவன், அவன் இப்படி எல்லாத்தையும் கொடுக்குறான், அவன் ரப்பாக இருக்கிறான், அவன் நம்மளை சீர்திருத்தம் செய்கிறான். இப்படி அவனை பற்றிய நல்ல எண்ணம் நம்ம கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்க்கணும், அல்லாஹ்வை பற்றி எப்படிப்பட்ட எண்ணம் நம்ம உள்ளத்தில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத யோசிக்கணும். தொழுகணும், இல்லாட்டி அல்லாஹ் தண்டிச்சிருவான், நெருப்பில் போட்டுடுவான், கபருடைய வேதனை அதாபு ரொம்ப பெரிது, இதெல்லாம் தாங்கிக்க முடியாது, அல்லாஹ் தண்டிச்சிருவான், கோபப்பட்டுருவான். இப்படி தான் நம்ம பெரும்பாலான மனிதர்கள் அல்லாஹ்வை பற்றிய எண்ணம் வைக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் குரானில் எத்தனை இடங்களில் சொல்கிறான் பாருங்கள். அர்ஹமுர் ராஹிமீன், கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் அப்படின்னு சொல்கிறான். அர் ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன்னு சொல்கிறான். கஃபூருர் ரஹீம் அப்படின்னு சொல்கிறான். நான் கருணையாளனாக இருக்கேன், உன்னை நான் மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி அல்லாஹ்வை பற்றி அவன் ஏராளமான இடங்களில் நல்ல நல்ல முறையில் சொல்லியிருக்கான். அதையெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கக்கூடியவர்களாகவும் சிந்திக்கக்கூடியவங்களாகவும் இருக்கணும். அல்லாஹ்வுக்கு நம்ம மீது கோபம் கிடையாது, அவனுக்கு நம்ம மேலே அன்பு தான் அதிகம். ஒரு நம்ம பிள்ளைங்க மேலே நம்ம எப்படி பாசம் வைக்கிறோம் இல்லையா? நம்ம அதாவது நம்ம அல்லாஹ்வின் அருளால் ஒரு பிள்ளையை நம்ம வயிற்றில் சுமக்கிறோம். அது அல்லாஹ்வின் அருளை கொண்டு நம்ம வெளியாக்குறோம். அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு நம்ம அந்த பிள்ளையை, அவன் கொடுத்த அருளை கொண்டு அந்த பிள்ளையை வளர்க்குறோம். நம்ம அறிவை கொண்டு வளர்க்குறோம், படிக்க வைக்கிறோம், இப்படி வார்த்தை எடுக்கிறோம் அந்த பிள்ளைகளை. ஆனால் அந்த பிள்ளைகளை நம்ம வயிற்றில் கருவாக உதிக்க வைத்தவன் யார்? அதை கருவாக உருவாக்கியவன் யார்? அல்லாஹ். ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து நான் அதை உருவாக்கினேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு விந்து துளியிலிருந்து கருமுட்டையாக்கி, அதை சினை முட்டையாக்கி, அதற்கு சதை துண்டை கொடுத்து, எலும்பை கொடுத்து, அதை அழகிய அதுக்கு அழகான தோற்றத்தை கொடுத்துருக்கேன் நல்லா சொல்கிறான். அதை வெளியாக்கி இன்னும் அல்லாஹ் ஏராளமான விஷயங்கள் அந்த மனிதன் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடியவன் ரஸ்ஸாக்காக இருக்கிறான். இன்னும் ரப்பா இருந்து அவனை பராமரித்து சீர்திருத்தம் பண்ணி வளர்க்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்படி மௌத்து வரைக்கும் எல்லாமே அல்லாஹ் கொடுக்குறான். அப்போது அவனுக்கு அப்போ அந்த பிள்ளை மீது நமக்கு உரிமையும் அதிகாரமும் இருக்குது. அதை விட அல்லாஹ்விற்கு தான் முழு உரிமையும் முழு அதிகாரமும் இருக்குது. அப்போது ஒரு சிறிய அதிகாரமும் சிறிய உரிமையும் இருக்கிற ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிற நம்மளே நம்ம குழந்தை மேலே எவ்வளோ ஒரு பாசம் வச்சுருக்கோம். இந்த மொத்தத்திற்கும் உரிமையாளனான அல்லாஹ் அவன் நம்ம மீது எவ்வளவு பாசம் வச்சுருப்பான். அப்போ அல்லாஹ் சொல்லிட்டான், எனது கோபம், எனது கருணை எனது கோபத்தை மிகைத்து விட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். என்னுடைய கோபத்தை விட என்னுடைய கருணை தான் பெருசுன்னு அல்லாஹ்வே சொல்கிறான். இன்னும் தாயை விட 70 மடங்கு ஜாஸ்தியான பாசத்தை நம்ம மீது வச்சிருக்கிறதா அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் ஒரு பகுதியான ஒரு அன்பில் ஒரு பகுதியை தான் இந்த உயிரினங்களுக்கும் இந்த மனிதர்களுக்கும் இந்த உலகத்தில் கொடுத்துருக்குறேன், மிச்சம் 99 பகுதியை நான் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ எப்பேற்பட்ட பாசக்காரன் அல்லாஹ்! அப்படிப்பட்டவனை பற்றி நம்ம எந்த மாதிரியான எண்ணங்கள் வச்சுருக்கோம்? நம்ம அவன் மீது நல்லெண்ணம் வைக்கணும். அதாவது அல்லாஹ் இருக்கான், எனக்கு இதை சரியாக்கி கொடுத்துருவான், அவன் இருக்கான், என்னை இதிலேருந்து மீட்டு கொண்டு வந்துடுவான் அப்படின்னு நினைக்கணும். நம்ம இதை சரியாக்கிடுவான் அப்படின்னு நினச்சோம்னா அல்லாஹ் அதை சரியாக்குவான். இதில் எப்படி மீண்டு வர போகிறோமோ தெரியலையே, அல்லாஹ் இவ்வளோ பெரிய சோதனையை கொடுத்துட்டானே, என்ன செய்வோமோ தெரியல அப்படின்னு நினச்சா அதை சரியாக்க மாட்டான். நம்ம அல்லாஹ்வை பற்றி என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி அல்லாஹ் நம்மக்கிட்ட நடந்து கொள்கிறதா சொல்கிறான். இன்னும் ரசூல்லா சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளாமல் மரணித்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மௌத்துக்குள்ளே நல்லெண்ணம் வச்சிடுங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் எப்படி நினச்சிட்டு மௌத்தாகிறீங்களோ அதே மாதிரி தான் அல்லாஹ் உங்ககிட்ட நடப்பான் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. அப்போ நம்ம நல்ல எண்ணங்கள், அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான், நம்ம பாவங்கள் செய்திருக்கிறோம் மன்னிப்பான், அவன் நம்ம சொர்க்கத்தில் போடுவான், அவன் நம்மளை இதிலேருந்து மீட்டெடுப்பான் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அவன் அதே மாதிரி நம்மக்கிட்ட நடந்துக்குவான். இல்லை அல்லாஹ் நம்ம எவ்வளோ பாவங்கள் செஞ்சிட்டோம், எப்படி மன்னிப்பான், நம்ம எப்படி அல்லாஹ்கிட்ட போய் நிற்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தீமையாக தான் முடியும்.
இன்னும் 15வது அத்தியாயத்தில் 51வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கணும். இப்ராஹீமின் விருந்தினர் பற்றியும் அவர்களுக்கு கூறுவீராக. அவர்களிடம் சென்று சலாம் கூறினார். அதற்கு அவர், நான் உங்களை பார்த்து பயப்படுகிறோம் என்றார். நீர் பயப்படாதீர், அறிவுடைய ஆண் குழந்தை பற்றி உமக்கு நாங்கள் நற்செய்தி கூறுகிறோம் என்று அவர்கள் கூறினர். எனக்கு முதுமை ஏற்பட்ட நிலையில் எனக்கு நற்செய்தி கூறுகிறீர்களா? எதன் அடிப்படையில் நற்செய்தி கூறுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். உண்மையின் அடிப்படையிலேயே உமக்கு நற்செய்தி கூறுகிறோம். நம்பிக்கை இழந்தவராக நீர் ஆகிவிடாதீர் என்று அவர்கள் கூறினர். வழிகெட்டவர்களை தவிர யார் தமது இறைவனின் அருளில் நம்பிக்கை இழக்க முடியும் என்று அவர் கேட்டார். இந்த இடத்துல இப்ராஹிம் நபி வீட்டிற்கு விருந்தினர்களாக அல்லாஹ்வினுடைய மலக்குமார்கள் வராங்க. அவங்க சலாம் சொன்னோடனே சலாம் சொல்லிட்டு அவங்க வஹி சொல்கிறாங்க. உனக்கு ஒரு அறிவுடைய ஆண் குழந்தை பற்றி நற்செய்தி சொல்கிறாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, எனக்கே முதுமை ஏற்பட்டுருச்சு, இந்த நிலைமையில் நீங்கள் எனக்கு நற்செய்தி சொல்கிறீங்களா? எதன் அடிப்படையில் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. நாங்கள் உண்மையின் அடிப்படையில் தான் சொல்கிறோம். இது அல்லாஹ்கிட்டேருந்து வந்திருக்கு. உண்மையின் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் நம்பிக்கை இழந்தவராக ஆகிடாதீங்க, அல்லாஹ் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் நபி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்கள், வழி கெட்டவர்களை தவிர யார் தான் இறைவனின் அருளில் நம்பிக்கை இழக்க முடியும்? அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமலாம் கிடையாது, ஒரு ஆர்வத்தின் பேரில் அப்படியா எப்படி இந்த நிலைமையில் எனக்கு இது நடக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தின் பேரில் அது ஒரு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்தில் கேட்குறாங்களே தவிர அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையுடையவர்களாகவும் அதை நம்பக்கூடியவங்களாகவும் தான் இருந்து அந்த கேள்வியை கேட்டிருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயத்தில் இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், இறைவனுடைய அருளில் ஒருத்தவங்க நம்பிக்கை இழக்கிறாங்க அப்படின்னா அவங்க வழி கெட்டவர்களாகி விடுறாங்க அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ளணும். இப்போ இறைவனுடைய அருளில் அவன் எந்நேரமும் நம்ம நம்பிக்கை இழக்கக்கூடாது. அவன் மீது நல்லெண்ணம் வைப்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது இந்த வசனம். இந்த வகுப்பில் இதோட சாரம்சமே நம்ம வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையுமே அல்லாஹ்விடம் சம்மந்தப்படுத்தி தான் பார்க்கணும். அவனுடைய உதவியால் தான் எல்லாம் நடக்குது, அவனுடைய கருணையால் கோபத்தால் தான் நடக்குதுன்னு சம்மந்தப்படுத்தி பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்னன்னு கேட்டால், நம்ம ஒரு சிறிய முஃமின்களாக நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம். ஒரு சிறிய ஒரு செயலாக நினச்சி தான் அந்த ஒரு வார்த்தைகளை பேசுகிறோம், ஒரு எண்ணங்களை வச்சுருக்கிறோம். ஆனால் அது எப்படிப்பட்ட விளைவுகளை தருதுங்கிறது பார்க்கணும். 356 அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்கள் அந்த சாதாரண அந்த பேச்சுக்கள் இறை மறுப்பில் கொண்டுட்டு போய் நிறுத்திடும் அப்படின்னு சொல்கிறான். இன்னும் இந்த 15:56 பாருங்கள், இறைவனின் அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்துட்டீங்க, அவனை பற்றி நல்லெண்ணம் நீங்கள் கொள்ளலை அப்படின்னா நீங்கள் வழிகெட்டவர்களாகி விடுவீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அதை நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளக்கூடியவர்களாக நல்லடியார்களாக இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.